ஸ்ரீ குருபியோ நமகா. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கன்னியா ராசி கன்னியா லக்னக்காரர்களுக்கு இந்த மார்ச் 2025 29ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய சனி பயிற்சிக்கான ராசி பலன்கள். உங்க கன்னியா ராசிக்கு இது நாள் வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தார். இப்பொழுது அவர் 7ஆம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார். இது நாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு அதுல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வர மாதிரி, ஒரு எதிரிகளை அடக்கி உங்களுக்கு உண்டான எதிர்ப்புகள்ல இருந்து நீங்க வெளியில வர மாதிரியான நிறைய பாசிட்டிவான பலன்களை சனி பகவான் கொடுத்தார். ஆனா இனி உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஃபேஸ் தான் ஆரம்பிக்க போறது அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்துல சனி வர்றது அப்படிங்கிறது அது ஒரு வகையில கண்டகச்சனின்னு சொல்றது. அடுத்து நீங்க யாரெல்லாம் நீங்க அன்றாடம் மீட் பண்றீங்களோ, 7ஆம் இடம்ங்கிறது நான் எப்பயும் சொல்ற மாதிரி அது அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள், நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னர், தொழில் கூட்டாளிகள், நீங்க எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள், அதே போல உங்களுடைய கணவன் அல்லது மனைவி, இது மாதிரி நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் நீங்க சந்திக்கிறீங்களோ அவங்களோட ஒரு விரோத பாவம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அவங்கள மேல உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ளணும் அப்படின்னு தான் இதை நீங்க எடுத்துக்கணும். இப்ப இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சட்ட சிக்கல்கள் இருந்தது அப்படின்னா அதுல இருந்தெல்லாம் நீங்க ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் நீங்க டீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனா இது நாள் வரையும் இருந்த எதிரிகள் எல்லாருமே இப்பதான் ஒருத்தரா வரவெல்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணும். இப்படி நீங்க பண்ணிருக்கலாமே, நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கணுமோ அப்படின்னு எல்லாரும் உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன ஆகும்னா உங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. பேசிக்கலி நீங்க இந்த புதன் வலுத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் கன்னியா ராசிக்காரர்கள் உங்களுக்கு தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியே தர வேண்டாம். அடுத்தவங்க மேல குறை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களும் அந்த ஒரு விஷயத்தையும் நுணுக்கமாக தவறில்லாம செய்யக்கூடியவர்கள். அவங்க கிட்டே போய் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணும்போது அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நீங்க இந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதுல ரொம்ப முட்டி மோதி அப்படியே அலப்பாஞ்சது எப்படா முடிப்போங்கிற லெவலுக்கு இருக்கும் உங்களுக்கு. ஒருத்தரை நம்பி ஒரு பொறுப்பை நம்ம கொடுத்தோமே, அவங்க கரெக்டா பண்ணுவாங்க நம்ம நம்பி கொடுத்துருப்போம். ஆனா அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதுக்கு நம்மளே அதை செஞ்சிருக்கலாமேங்கிற லெவலுக்கு அதுல ஒரு பாதிப்பை உண்டாக்கிடுவாங்க. கணவனாக இருந்தா மனைவி, அல்லது மனைவியாக இருந்தா கணவனோட அந்த வார்த்தையால 2 பேருக்கும் நடுவுல ஒரு பிரிவினையை உண்டாக்குறதுங்கிறது இந்த காலகட்டம். மனைவி அல்லது கணவனுக்கு அவங்களுக்கு உடல் பாதிப்பு ஏற்படுறது, அவங்களுக்கு ஏதாவது சில அசௌகரியங்கள் வர்றது, அவங்க விஷயத்துல நம்ம மனசுல ஒரு சங்கடங்கள் உண்டாக்குறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்துல அப்பப்போ போகும். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துடைய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதுல ரொம்ப பார்த்துதான் நீங்க பலன் சொல்லணும். அதுவும் சரியாக இல்லாத பட்சத்தில் ரொம்ப கணவன் மனைவிக்கு இடையில மனதளவில் ஒரு பெரிய பிரிவினையை உண்டாக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே போல உங்களுடைய ஹெல்த்லயும் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப குரு பகவானுடைய பயிற்சியும் இந்த மீன் டைம் இந்த 2.5 வருஷம் சனி அங்க 7ல உட்கார்ந்து இருக்கும் போது தொழில்ல நீங்க பெருசா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே போட்டுறாதீங்க. யாரையுமே நம்பி எந்த வேலையும் ஆரம்பிக்காதீங்க. எது அப்படியே போயின்னு இருக்கோ அதே மாதிரி போகட்டும். அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். இப்ப போய் புதுசா நீங்க இதுல உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் அப்படின்னு யாராவது கூப்பிட்டாலோ, நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துல ஒரு பார்ட்னர் ஆட் பண்ணிக்கணும்னு நினைச்சாலோ, அந்த புது புது வெஞ்சர்ஸ்க்கு உண்டான காலகட்டம் இது அல்ல. அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு அஷ்டமசனியாகவும் அவர் வருவார். அப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படிங்கறதும் கணக்கு இருக்கு. இப்போ ஒரு மேஷத்துல போனாலுமே மேஷராசியில போகும்போது சனி பகவான் நீச்சமாகிறாரு இல்லையா? அப்படி போனா கூட 8ஆம் இடத்துல அவர் இருந்து மறைவு ஸ்தானம்னு சொல்றோம். அப்படி இருந்தாலுமே அஷ்டமசனி அது வேலையை காட்டதான் செய்யும். ஆனா அது எப்படிப்பட்ட பாதிப்புகளை அடுத்து கொடுப்பாருங்கிறதும் இருக்கிறதுனால இப்ப நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சீங்க அப்படின்னா வசமா போய் மாட்டிப்பீங்க. அதனால எந்த ஒரு புதிய முயற்சிகளும் வேண்டாம். இருக்கிறது எக்ஸிஸ்டிங் என்னவோ அதை அப்படியே கொண்டு போங்க. குரு 9ல உட்கார்ந்து உங்களுக்கு நல்லதை பண்ணாரான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நம்மளுடைய அதாவது ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தங்க ஊசிங்கிறதுக்காக எடுத்து கண்ணில் குத்திக்க முடியுமான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி நல்லா உங்களுக்கு ஒரு வகையில பணத்தை கொடுத்துருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு புகழையோ ஒரு செல்வாக்கையோ கொடுத்திருந்தாலும் இன்னொன்னு உங்ககிட்ட இருந்து பறிச்சிருப்பாரு நிச்சயமா. உங்களுக்கு ஒன்னா ஹெல்த்ல ஒரு பெரிய விஷயம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப கன்னியாராசிக்காரர்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் இது. நல்ல ஒரு நம்ம ரொம்ப அந்தஸ்து நல்லா இருக்கு, மத்தது நல்லா இருக்குன்னு நம்ம யோசிப்போம். ஆனா அங்க பின்னாடி
ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபால் அப்படின்றத அவர் கொடுத்துட்டு தான் விடுவார் குரு பகவான். ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி. அவர் நல்லதாவே பண்ணாலுமே அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பஞ்ச் ஒண்ணு கடைசியில கொடுத்துட்டு தான் விடுவார். அவர் போய் 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கும் போதும் இப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கும். பணம் கொடுத்துருப்பார், ஆனா அதற்கேத்த மாதிரி ஒர்க் லோடு பயங்கரமா பிழிஞ்சு எடுத்திருக்கோம் உங்களை. இதெல்லாமே இந்த குரு பெயர்ச்சி வந்து மே மாதம் நடக்கிற வரைக்கும் இந்த 1.5 மாதங்கள் வைத்துப்போமே, நம்ம மார்ச் இறுதியில இருந்து இந்த மே 15, 18 தேதிகள் ராகு கேத்துக்குள்ள மாறுறாங்க இல்லையா, அது வரையுமே சனியுடைய பார்வை குரு மேலையும் படுறது. குரு 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருப்பார், சனி பகவான் 7ல உட்கார்ந்துருப்பார். சனி மறுபடியும் உங்களுடைய லக்னம் அல்லது ராசியையும் பாக்குறார், உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பாக்குறார், சுகஸ்தானத்தையும் பாக்குறார். சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு 5க்கு 6க்கு உடையவர். இப்ப ருணரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் உங்களுடைய பாகியஸ்தானத்திற்கும் உண்டான அந்த அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் உண்டான சனி பகவான் வந்து 4ஆம் இடத்தை பாக்குறார். இப்ப பூர்வீக வகையில சில நன்மைகளை அவர் எடுத்து கொடுத்தாலுமே அவர் வந்து இப்ப 7ஆம் இடத்துக்கு போயிடுறாரு இல்லையா. நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு வீடு வாகனங்கள் வாங்குறதுக்காக கடன்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். அது வந்து ரொம்ப ராகுவும் அங்க போய் உட்காரும் போது நல்ல ஒரு பிரம்மாண்டமான கடனா அவர் எடுத்து கொடுத்திருப்பார் இப்போ. ஏன்னா 6ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்காரு இல்லையா, அவர் வந்து எதிர்ப்புகளை எப்படிப்பட்ட எதிர்ப்பா இருந்தாலும் அதை சமாளிச்சு நீங்க தான், உங்களுக்கு நிகர் நீங்க தான் அப்படிங்கிற லெவல்ல உங்களை வைப்பார். 6ஆம் இடத்துக்கு ராகு வந்துருவார். அது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா சர்ப்ப கிரகங்களுக்கு, சாயா கிரகங்களுக்கு வந்து அந்த 3, 6, 11 அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் இடத்துல ராகு வரும்போது நல்லா இருக்கும். ஆனா அடி வயிறு சம்பந்தமான விஷயங்கள், ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். குரு வந்து நம்ம ராசியை பாக்குறார், லக்னத்தை பாக்குறார் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்க முடியாது. நான் போன குரு பயிற்சி பலன்லயே நான் சொல்லியிருப்பேன், கன்னியா ராசிக்காரர்களுக்கு அவர் வந்து குரு பாக்குறாருன்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா அவர் வந்து யாரா இருந்து பாக்குறாரு, உங்களுக்கு யாருங்க அவரு, அவர் வந்து உங்களுக்கு பாதகாதிபதி. அந்த வேலையை அவர் செஞ்சுட்டு தான் போவார். அதனால ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டியது கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அந்த வார்னிங்க மறந்துடாதீங்க. ரொம்ப அடிவயிறு சம்பந்தமான விஷயத்துல, அதுவும் குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சம்பந்தமானது, உங்களுடைய லிவர், இதெல்லாம் தான் அவருடைய இது வந்து பாதிப்பு கொடுப்பாரு. ஏதாவது கொழுப்பு கட்டிகள் வந்து உடம்புல தோன்றும். நிறைய பேருக்கு வந்து எங்கேயாவது கொழுப்பு கட்டி பர்டிகுலரா தோன்றி அதை வந்து ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த ஒரு இது கூட அமையும். அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இப்போ வந்து சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கும் பதியும் போது என்ன ஆகும்னா உங்களை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவார். அதாவது மனதுல வந்து சின்ன சின்ன குழப்பங்கள், எல்லாரும் இந்த வெவ்வேறு விதமான ஒப்பீனியன் சொல்லும் போது நம்ம தெளிவா, நீங்க ஆக்சுவலி ரொம்ப தெளிவா முடிவெடுக்கிற ஆளு. ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒரு முடிவு சொல்றீங்க அப்படின்னா அது அப்படிதான் இருக்கும். அதோடைய ட்ரூத் என்னங்கிறது அப்படிதான் இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட உங்களையே வந்து நிறைய குழப்பி விடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே இப்ப அமையும். அதனால நீங்க வந்து மன தெளிவு உங்களுக்கு வேணும். நல்ல யோகா பண்ணுங்க, நல்ல தியானம் பண்ணுங்க. ஏற்கனவே கேத்து வந்து உங்களுடைய ராசி லக்னத்துக்குள்ள உட்கார்ந்து உங்களை ரொம்ப ஆட்டி படைச்சிருக்க. அதாவது முதல் நாள் ஒரு விஷயத்த ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து இல்ல இது இப்படிதான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. நீங்க நான் மறுநாள் கேட்குவேன், நான் சொல்லலையே அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆளைய என்ன இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்க, வியர்டா இருக்கீங்கிற மாதிரி யோசிக்க வச்ச காலகட்டம் இது. இப்ப கேத்து வந்து உங்களுடைய லக்னம் ராசியை விட்டு நகர்றதுங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி 7ஆம் இடத்துல ராகு இத்தனை நாள் உட்கார்ந்து இருந்தாரு இல்லையா, அவருமே மே மாதம் பயிற்சியாகி யாருக்கு வந்துடுறதுங்கிறது அதுவுமே ரொம்ப நல்ல விஷயம். ஆரோக்கிய தொந்தரவுகள், பெரிய பெரிய கடன்களை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படின்னாலுமே அங்க செவ்வாய் வந்து ராகு உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு திரிகோணத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க. அதே போல சனி பகவானும் வந்து இந்த பயிற்சி ஆகிற டைம்ல அவருக்கு வந்து 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் உட்கார்ந்துருப்பார். அப்போ எப்படி பார்த்தாலுமே உங்களுடைய ஆரோக்கிய பாவம் அப்படிங்கிறது நீங்க கொஞ்சம் கவனம் வைத்துக் கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. செவ்வாயும் அடுத்தடுத்து எல்லாம் நகர்ந்து வருவார் இல்லையா. உங்களுடைய ராசி லக்னத்திற்கு வந்து அஷ்டமாதிபதி செவ்வாய் உங்களுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் உண்டானவர். அப்போ கன்னியா ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப அவங்கள அடிச்சு துவைக்கிற ஆள் யாருன்னா இன்னொருத்தர் செவ்வாய் பகவான். ஏன்னா அவருமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு எதிர்பாராத விபத்துகளையோ ரத்த காயங்களையோ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன் மாதிரி விஷயங்களை எல்லாமே வந்து செவ்வாய் எப்பெல்லாம் அந்த ஒரு கனெக்ஷன் அவருடைய பார்வை படுறதோ அப்ப எல்லாம் இது கட்டாயம் நடந்தே தீரும் உங்களுக்கு. அதனால நிறைய உடம்பு தொந்தரவுகளை கொடுப்பாரு, ஆரோக்கியம் சம்பந்தமா ரத்த சம்பந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுப்பாரு. அதனால அந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து கடகம் சிம்மம்னு நகர்ந்து வரும்போது அவருடைய பார்வை படும்போது 6ஆம் இடத்திற்கும் படும். அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு உடம்பு தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும். அதனால இந்த நீங்க பொதுவாவே வந்து குரு பார்வை
இப்போ பட்ட காலத்திலேயே பார்த்தா நிறைய பேர் வந்து உடம்பு வெயிட் போட்டிருப்பாங்க. நல்ல தூக்கம் வரும், எல்லாமே பண்ணும். ஆனா வந்து அதிகப்படியான அலைச்சல் அப்புறம் உழைப்பு இது காரணமா உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சோர்ந்து போய் ஒரு உடம்புல வந்து ஒரு ஒரு சியரா இல்லாத மாதிரி ஒரு மந்தத்தன்மை மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஹெல்தியான ஒரு கண்டிஷன்ல நீங்க இருக்க மாட்டீங்க. அதனால ஆரோக்கியம் 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 அதுல மட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. கன்னியாராசிக்காரர்களுக்கு மற்றபடி குரு 10ல போய் உட்கார்ந்தோன்னே அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பார், தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், 4 பாக்குறார், 6 பாக்குறார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா உங்களை நல்ல ஒரு கடனாளியாக்கி நல்ல ஒரு சொத்தை சேர்த்து கொடுத்துருவார். அதனால குடும்பத்தில் புது வரவு உண்டாகும். அப்ப 2ஆம் இடத்துல வந்து குரு பார்வைப்படுறது, அதே மாதிரி அவர் வந்து 4ஐயும் பார்க்கிறார், 6ஐயும் பார்ப்பார். அப்ப என்ன ஆகும்னா ராகு ராகு மேல அவருடைய பார்வைப்படும் போது நீங்க ஏற்கனவே ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தீங்க, குழந்தை பிறப்புக்காக அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதுல கொஞ்சம் உங்களை கவனம் தோன்ற வைப்பார். ஸோ அது மூலமாக உங்களுக்கு நல்லது ஒரு புத்திர சந்தானத்தையும் அவர் கொடுப்பார். ஏன்னா கடகத்துக்கு வந்து ஒரு அதிசாரத்துல போவார் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா, அவங்களுடைய 11ஆம் பாவத்துக்கு போவார். அப்ப அதிசாரத்துல போகும்போது அவருடைய பார்வை படுறதுனால அப்ப குழந்தை பேற்றுக்காக யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அது எல்லாமே பலிதமாகும். இப்பவே நிறைய கன்னியாராசிக்காரர்களுக்கு வந்து திருமணத்திற்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே வரும். அது அந்த குருவுடைய இது படுற டைம்ல வந்து நீங்க அதற்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அப்ப அது பலிதமாகும். யாருக்கெல்லாம் ஏற்கனவே இப்ப திருமணம் நிறைய பேருக்கு வந்து பிக்ஸ் ஆகி அது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருந்திருக்கும், அவங்களுக்கு எல்லாமே வந்து குழந்தை பேற்றுக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது வரக்கூடிய வருடங்கள்ல அது நடக்கும். ஏன்னா சனியும் வந்து அங்க கடகத்துல குரு இருக்கும் போது குரு சனிக்கான தொடர்பும் ஏற்படும். அப்படிங்கும் போது அது வந்து உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும். மற்றபடி வந்து இந்த சனி பயிற்சியில நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. குடும்பத்துல விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அது பொதுவாவே நீங்க வந்து உங்களுடைய முடிவுகள்ல ரொம்ப தீர்க்கமா இருக்கிறதுனால யாருக்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டீங்க. ஆனா இனி வரக்கூடிய அந்த 2.5 வருடங்கள்ல இங்க காம்ப்ரமைஸ்லயே தான் உங்க காலத்தை ஓட்டுற மாதிரி இருக்கும், வேற வழியே கிடையாது. அது வந்து பீட் யுவர் ஒர்க் பிளேஸ் ஆர் யுவர் ஹவுஸ், அது 2 இடத்துலயுமே நீங்க அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்பதான் உங்களுடைய நிம்மதியையும் குடும்பம் அல்லது வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய நிம்மதியையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால கன்னியாராசி கன்னியா லக்னக்காரர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. யாரையும் நம்பி புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். ஏற்கனவே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே ரன் பண்ணுங்க. புது ஐடியாஸை ஜஸ்ட் ரிசர்வ்ல வச்சுக்கோங்க, அதை ஒரு பிளான்ல வச்சுக்கோங்க. ஒரு 2.5 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறமா அஷ்டமசனி காலம்லாம் முடிய விட்டு நீங்க அதற்கான முயற்சிகளை தகுந்த நேரமாக பார்த்து செய்வது நல்லது. மற்றபடி கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொஞ்சம் சவாலுடன் கூடியதாகத்தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் எனேபிள் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ். அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த கன்னியாராசிக்கான பலன்கள் இதுல இருந்து எனக்கு வந்து ஆடியோவா தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. கொஞ்சம் வேலை சுமை காரணமாக தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி.